السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. وقال تعالى أيضا: ومن يتخذ الشيطان وليا من دون الله فقد خسر خسرانا مبينا. صدق الله مولانا العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون، أو كما قال عليهم الصلاة والسلام. புகழ் அனைத்தும் எல்லா புகழ்ச்சிகளும் அல்லாஹுக்கே சொந்தமானது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஆகிறது. அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், நாதாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாரிஹான நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக புனிதமான ஜும்ஆவுடைய இந்த நன்னாளில் ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காகவும் சொல்லப்படக்கூடிய சில உபதேசங்களை கேட்டு அமல் செய்வதற்காகவும் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய நல்லருள் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அருமை பெரியார்களே, வாலிபர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்து பரிபாலித்து இரணமளித்து பாதுகாத்து வரக்கூடிய ரப்புல் ஆலமீன், அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். அவனது தூதர்களாக வந்தவர்களுக்கெல்லாம் அந்தந்த உம்மத்துகள் கட்டுப்பட்டும் கட்டுப்படாத சூழ்நிலையிலும் இருந்தது போல் நாம் இருக்கக்கூடாது என்பதற்காக கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக நமக்கு அனுப்பி வைத்து அவர்களுடைய வழிமுறையை முழுமையாக அவர்களுடைய சுன்னாக்களை பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹு தஆலா இயக்கி கொண்டிருக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த ஜும்ஆவுடைய நன்னாளிலே உள்ள சிறப்புகள் எல்லாம், இந்த ஜும்ஆவுடைய நாளிலே செய்யப்படக்கூடிய அமல்கள், நாம் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் வியாழக்கிழமை அசரிலே இருந்து வெள்ளிக்கிழமை அசர் முடிய மகரிபுடைய நேரம் வரையிலும் ஸலவாத்தை அதிகப்படுத்த வேண்டும். சூரத்துல் கஹஃப் குறைந்தது ஒரு முறையாவது ஓத வேண்டும். 3 முறை ஓதுவது மிக ஏற்றமானதாக இருக்கிறது. அந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைர் அருமையானவர்களே, இப்பொழுது மனிதனுக்கு வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு அம்சங்களும் தோல்வியினை தேடித்தரக்கூடிய அம்சங்கள், இவை 5 விஷயங்களாக இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் சொல்லப்பட இருக்கிறது. இந்த விஷயங்களை நாம் பேணி நடக்க வேண்டும். இவை அனைத்திற்கும் மேலாக நாம் பேணி நடக்கக்கூடியது, பக்குவப்படுத்தக்கூடியது நம்முடைய நஃப்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த உள்ளம், அது உள்ளச்சமுடையதாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சில விடயங்களை உங்களுக்கு நான் மத்தியிலே சொல்வதற்கு உங்களின் முன் தோற்றமளித்திருக்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான்: குல்லு
அதாவது வயலுல்லி குல்லி ஹுமசத்தில் நுமசா, வயல் என்று சொல்லப்பட்ட அந்த நரகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் அதன் பக்கம் மீளக்கூடியவர்களாக அதிக பேர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய நஃப்ஸை அடக்கி ஆளாததின் காரணமாக, அந்த நஃப்ஸுக்கு சொல்பட்டு அந்த நஃப்ஸின் வழியிலே பின்பற்றி நடக்கக்கூடியதன் காரணமாக அவர்கள் அடிமட்டத்திலே சென்று அவர்கள் அழிவுக்கு உள்ளானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, குல்லு பனி ஆதம கத்தாவூன் வ கைருல் கத்தாயீன தவ்வாபூன், மனித படைப்பினம் அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய மக்கள் ஒவ்வொருவரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். குல்லு பனி ஆதம கத்தாவூன், படைப்பினங்களிலே ஆதமுடைய மக்கள் நாம் எல்லோரும், எல்லா மக்களுமே தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். வகைருல் ஹத்தாயீன தவ்வாபூன், அவர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் வகைருல் ஹத்தாயீன தவ்வாபூன், அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய குற்றங்களை எண்ணி தன்னுடைய நஃப்ஸை வருத்தி அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக கருணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, வலிமார்களாக வந்தார்கள், நாதாக்களாக வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய அடிச்சுவற்றிலே அவர்களுடைய சகவசத்திலே இருந்தவர்கள் சஹாபாக்கள், அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் தாபியீன்கள், அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் தாபியீன்கள், அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் இமாம்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள். இவர்களெல்லாம் எந்த அடிப்படையிலே வந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முற்றிலும் தலை சாய்த்தார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபட்டார்கள். அதீஉல்லாஹ் வ அதீஉர் ரசூல, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அவன் நமக்கு என்னென்ன கட்டளைகள் இட்டிருக்கின்றானோ அதனை பரிபூரணமாக நாம் நிறைவேற்றுவதுதான் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதாக இருக்கிறது. ரசூலுக்கு வழிபடுவது என்று சொன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே எதை செய்து நமக்கு காட்டி சென்றார்களோ, எதை விட்டு ஒதுக்கி சென்றார்களோ, இவைகளை எடுத்து நடப்பது, தவிர்த்து கொள்வது, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது என்பதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளிலே நமக்கு சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, வெற்றியின் பக்கம் நம்மை நெருக்கி கொண்டு செல்லக்கூடிய விஷயங்கள் 5 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. வெற்றியின் பக்கம் நம்மளை சேர்த்து வைக்கக்கூடிய விஷயங்கள் 5 விஷயங்கள். ஒன்று அல்லாஹ். முதலாவது அல்லாஹ். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? நம்மை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் அவன்தான். லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த இணையும் துணையும் கிடையாது. அவன் பெறவும் இல்லை, அவனை யாரும் பெறப்படவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தூயவனாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ், அந்த அல்லாஹ்வுக்கு பல சக்திகள் இருக்கிறது, அவனுக்கு மாற்றமான சக்திகளும் இருக்கிறது, முஸ்தஹீலான சிஃபத்துகள். இந்த சிஃபத்துகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்று சொன்னால் யார்? படைத்த ரப்புல் ஆலமீன். அவன்தான் நம்மை பேச வைக்கின்றான், அவன்தான் நம்மை நடக்க வைக்கின்றான், அவனுடைய எண்ணத்தின் பிரகாரம் தான் நம்முடைய எண்ணங்கள் செயல்படுகிறது. இந்த அடிப்படையிலே ஒவ்வொன்றும் அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த அல்லாஹுவை நாம் நெருங்கக்கூடிய அந்த பாசம் இருக்கிறதே, அதுதான் நம்மை நாளை மறுமையிலே வெற்றி அடைய செய்யும். இரண்டாவது ஆகிரா. இரண்டாவது ஆகிரா என்று சொன்னால் மறுமை. மறுமையுடைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. நாம் இந்த சொற்பகால வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதிலே வெற்றி கிடையாது. நாம் எவ்வளவுதான் முன்னேறி சென்றாலும், எந்த துறையிலே முன்னேறி சென்றாலும், நம்மிடத்திலே எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு சொத்துகள் இருந்தாலும், சுகம் இருந்தாலும், கட்டிடங்கள் இருந்தாலும், செல்வாக்கு இருந்தாலும், அதை கொண்டெல்லாம் நமக்கு எந்த வெற்றியுமே கிடையாது. அது நமக்கு துணையாக வரக்கூடியதும் அல்ல. ஆகவே அருமையானவர்களே, இரண்டாவது ஆகிரம் என்று சொல்லப்பட்ட ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகம் நமக்கு செம்மையான முறையிலே, செழிப்பான முறையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால்
அந்த உலகத்தினுடைய ஆரம்பம் மன்சில் கபராக இருக்கிறது. ஆரம்ப மன்சில் கபராக இருக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் நாம் மௌத்தாகுவோம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மௌத்து என்று சொல்லக்கூடிய பானத்தை சுகித்தே ஆக வேண்டும். யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது, வெறுக்க முடியாது. வெறுத்தாலும் நம்மை விட்டு அது நீங்கி செல்லாது, அது நம்மை வந்து அடைந்தே தீரும். எப்படி என்று சொன்னால், ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவாங்க, மாடப்புறா. மாடப்புறா என்று சொல்லக்கூடிய அந்த புறாவுடைய கழுத்திலே வருணங்கள் இருக்கும், கழுத்திலே வருணங்கள் இருக்கும். அந்த வருணங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போல மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கரங்களிலே பிடிக்கப்பட்ட அந்த கயிறு ஒவ்வொருவருடைய கழுத்திலும் இருக்கிறது. நாம் நினைக்கலாம், நாமே நினைத்து அந்த கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் என்று. அது தவறு. நாமே நினைத்து மாற்றிக்கொள்வது அது தவறு. அது நிச்சயிக்கப்பட்ட அந்த கயிறு, அந்த கயிறு எப்பொழுது இழுக்கப்படுமோ அப்பொழுது நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்படும். அதற்கு பிறகு நாம் செல்லக்கூடிய இடம் கபராக இருக்கிறது. அதிலே கேள்விகள் இருக்கிறது. அதற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அந்த பதில்கள் எல்லாம் சொல்லியதற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் ஆகிரா, அதுதான் மறுமை உலகம். அந்த மறுமை உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும். அந்த மறுமை உலகிலே நாம் சுபிட்சமான முறையிலே வாழ வேண்டும். இதுதான் வெற்றியின் பக்கம் செல்லக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவது ஃபித்ரா, மூன்றாவது ஃபித்ரத். ஃபித்ர் என்று சொன்னால் குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொண்டால், அந்த குழந்தை எப்படி பிறக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு இயல்பிலே அந்த குழந்தை தாயுடைய வயிற்றிலே இருந்து வெளியாகி விடுகிறது உபாதையின் வழியாக. அந்த குழந்தை யாருக்கும் கட்டுப்படாததல்ல, அது இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடியதும் அல்ல, செய்வதற்குரிய தகுதியும் அதற்கு கிடையாது. அது தாயுடைய சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த குழந்தை அது எப்படி மாறுகிறது என்று சொன்னால், வளர்ப்பு முறையிலே, தாயுடைய வளர்ப்பு முறை, தந்தையுடைய வளர்ப்பு முறையிலே அந்த குழந்தை எப்படி ஆகிறது, மாற்று கருத்துக்களுடையதாக மாறிவிடுகிறது. அப்பொழுது அது தோல்வியை கொண்டு வருகிறது. அது வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால், அது எப்படி பிறந்ததோ, அது பிறந்ததற்கு பிறகு வளர்ப்பு முறை யாருடைய கையிலே இருக்கிறது, தாய் தந்தையருடைய கையிலே இருக்கிறது. அந்த தாய் தந்தை அந்த குழந்தையை சரியான முறையிலே சரியான பெயரிட்டு அதனை ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து அதனை மார்க்க அடிப்படையிலே வாழ செய்வார்களே, ஆனால் அது வெற்றியடையக்கூடியதாக ஆகிரத்துக்கு செல்லும் பொழுது வெற்றியடையக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது நாலாவது முன்ஜியாத். முன்ஜியாத் என்று சொல்லப்படுகிறது நல்ல ஒழுக்கமான ஒவ்வொரு விஷயங்களும், நல்ல ஒழுக்கமான ஒவ்வொரு செயல்களும் அவர்களுக்கு உண்டாகக்கூடிய சூழ்நிலையிலே இருக்கக்கூடியதற்கு முன்ஜியாத். ஐந்தாவது தஹதீமுல் அஹ்லாக், நல்ல குணங்கள். அதிலே வரக்கூடிய குணங்களிலே நல்ல குணம் என்று சொன்னால் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படாது, அடுத்தவரை பார்த்து ஃபித்னா செய்யாது, அடுத்தவரை பார்த்து பகிரங்கமான முறையிலே அவதூறு சொல்லாது. இப்படிப்பட்ட தன்மையிலே வாழக்கூடிய அந்த தன்மை தஹதீமுல் அஹ்லாக் என்று சொல்லப்படுகிறது. இந்த 5 விஷயங்களும் அல்லாஹ்விடத்திலே வெற்றியடையக்கூடியதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த அமைப்பிலே நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தருள்வான். முதலாவது வெற்றியடையக்கூடியதிலே அல்லாஹுவை அறிந்து வாழ்வது, அல்லாஹுவை நினைத்து வாழ்வது, அல்லாஹுடைய நெருக்கத்திலே வாழ்வது. இரண்டாவது ஆகிரத்தை பற்றிய மறுமையை பற்றிய சிந்தனையிலே வாழ்வது. மூன்றாவது ஃபித்ரத், அந்த குழந்தை கட்டுப்பட்டு வாழ்வதை போல அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வது. முன்ஜியாத் நான்காவது, அதனுடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ளாமல் ஒழுக்கத்தோடு வாழ்வது. அடுத்ததாக தஹதீமுல் அஹ்லாக், நல்லொழுக்கத்தோடு பொறாமைப்படாமல், அடுத்தவர் மீட்டு பகிரங்கமான அவதூறுகள் செய்யாமல், கோல் சொல்லாமல், பொய் சொல்லாமல், எந்தெந்த தவறுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்டு இந்த குழந்தை வாழுமேயானால் மனிதனாக பிறந்த அவர்கள் உத்தமர்களாக நாளை மறுமையிலே அல்லாஹுவை சந்திக்கக்கூடியதாக இருக்கிறார். அடுத்து தோல்வியினை தரக்கூடியது 5 விஷயங்கள். மனிதனுக்கு தோல்வியினை தரக்கூடியது 5. ஒன்றாவது ஷைத்தான்.
ஒன்றாவது ஷைத்தான். ஷைத்தான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலேயே சவால் விட்டவன். ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டவன். எப்பொழுது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யும்படியாக அல்லாஹ் கட்டளையிட்டான். எல்லா மலக்குகளும் சுஜூது செய்தார்கள். நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவனாக இருக்கும் பொழுது மண்கட்டியால் படைக்கப்பட்ட இந்த ஜீவனுக்கு நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று மறுத்தான். அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், அவன் பெருமை அடித்தான், அவனை காஃபிராக ஆக்கப்பட்டது என்று அல்லாஹ் தெளிவான முறையிலே குர்ஆனிலே சொல்கின்றான். அந்த ஷைத்தானை பின்பற்றினோமேயானால் நாம் தோல்வி அடைவோம். அல்லாஹ் சொல்லுகின்றான், வமை யத்தகிது ஷைத்தான வலியம் மின் தூனில்லாஹ் ஃபகத் ஹஸிர ஹுஸ்ரானுல் முபீனா. யார் இந்த உலகத்திலே ஷைத்தானை தோழனாக நண்பனாக ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் நாளைய மறுமையிலே வெற்றியடையாதவர்களாக தோல்வியுற்றவர்களாக, எந்த ஷைத்தான் நரகிற்கு செல்வதற்குரிய வழிமுறைகளை இவருக்கு சொல்லி காட்டினானோ அந்த வழிமுறையை பெற்றவன் நாளை நஷ்டமடைந்தவனாக நரகிற்கு செல்லுவான் என்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது தோல்வியை தரக்கூடியது துனியா. துனியா இருக்கிறது, இந்த உலகம் நமக்கு தோல்வியை தந்து கொண்டுதான் இருக்கு. நமக்கு பார்க்கும் பொழுது அழகாக இருக்கு. இந்த உலகம் எப்படிப்பட்டது? பார்க்கும் பொழுது அழகாக கண்ணுக்கு பசுமையாக எல்லாமே காட்சி அளிக்கும். அது அத்தனையும் நமக்கு தோல்வியை தரக்கூடியது. எப்பொழுது ஒரு மனிதன் அந்த துனியாவை நம்பி துனியாவுக்கு கீழே மண்டியிட்டு அவனுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டானோ அவன் நஷ்டமடையக்கூடியவனாக இருக்கும் என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களின் மூலமாகவும் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக மூணாவது கஃபலத், தோல்வியை தரக்கூடிய விஷயங்களிலே மூன்றாவது கஃபலத் என்பதாக சொல்லப்படுது. அலட்சிய போக்கு, அலட்சியம். கஃபலத் என்று சொன்னால் அலட்சியம். அல்லாஹ்வுடைய சொல்லிலே அலட்சியம், ரசூலுடைய சொல்லிலே அலட்சியம், குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுவதிலே அலட்சியம், உலமாக்கள் சொல்லுவதிலே அலட்சியம், நல்லோர்களை அலட்சியப்படுத்துவது, முதியோர்களை அலட்சியப்படுத்துவது, இப்படி எப்படியெல்லாம் அலட்சியப்படுத்தி வாழ வேண்டுமோ அப்படி வாழக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே நஷ்டமடையக்கூடியவர்களாக, தீமையை தோல்வியை பெறக்கூடியவர்களாக ஆவார்கள். நான்காவது முஹ்லிகாத். முஹ்லிகாத் என்று சொன்னால் அழிவு பாதையிலே சென்று கொள்ளக்கூடியவர்கள். அழிவு, எந்த விஷயத்தை எடுத்தாலும் அவர்களுக்கு அழிவுதான் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தன்னை ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள், அழிவு பாதையிலே செல்லக்கூடியவர்கள் என்பதாக நான்காவது சொல்லப்படுகிறது. ஐந்தாவதாக சூஉல் அஹ்லாக், கெட்ட குணங்கள். கெட்ட குணங்கள் ஒரு மனிதனிடத்திலே வந்துவிடுமேயானால், ஐந்தாவது கெட்ட குணங்கள் வருமையானால் அவன் தோல்வியை அடைவான். அவனிடத்திலே பொறாமை இருக்கும், பொய் பேசுவது இருக்கும், கோல் சொல்வது இருக்கும், இதை செவிமடுப்பதும் இருக்கும், பேசுவதும் இருக்கும். இப்படிப்பட்ட கெட்ட குணங்கள் ஒரு மனிதனிடத்திலே வந்திருக்குமையானால், இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ விஷயங்கள், தீய விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனையும் சூஉல் அஹ்லாக், கெட்ட குணங்களை படைப்பினத்திலே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த மனிதன் நாளை மறுமையிலே நஷ்டமடைவான் என்பதாக சொல்லவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அந்த வயல் என்று சொல்லப்பட்ட அந்த நரகிலே அவர்களுடைய ஆணவங்களின் காரணமாக, அவர்களுடைய தீய காரணங்களின் காரணமாக அவர்கள் நரகிற்கு செல்லுவார்கள் என்பதாக, அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, சுருக்கமாகத்தான் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. விரிவஞ்சி சிறப்பு பயான் முடிவடைந்து விடும். காரணம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைகள் என்னவென்றால், நீண்ட நேரத்திலே மக்களை சோதனைக்கு உள்ளாக்க கூடாது. அதே போல தொழுகையிலும் சரி, குத்துபாவிலும் சரி, பயானிலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சுருக்கமான முறையிலே வந்திருக்கக்கூடியவர்கள் வயோதிகர்கள், நோயாளிகள், அவர்களுடைய சூழ்நிலையை கருதி ஒவ்வொரு அமலையும் சுருக்கமான முறையிலே செய்ய வேண்டும். அதற்கு மீறி செய்தானேயானால் ஃபத்தான் என்பதாக கடுமையான வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார். ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை தூதுவராக ஒரு சபைக்கு அனுப்பினாங்க. அப்ப அவர் தொழுகையிலே வந்து
நீண்ட நேரம் அவர் தொழுகையிலே நடத்தினார் என்ற செய்தியை சொல்ல வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த ஃபத்தான் நீ பகிரங்கமான முறையிலே முனாஃபிக்தனம் செய்யக்கூடியவரா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள், தண்டித்தார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அருமையானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகின்றேன். வலிமார்கள் எப்படி வலிமார்கள் என்ற தரத்தை அடைந்தார்கள்? நாமும் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தான். எப்படி அடைந்தார்கள்? பழைய காலத்து அரபு தமிழ் குத்துபாவிலே சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், வலிமார்கள் என்று சொல்லப்பட்ட அவுலியாக்கள் என்னும் நாதாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி சித்தரித்து சொல்வார்கள். வலிமார்கள் என்று சொன்னால் பயங்கரம் என்னும் கசையை கொண்டு தன்னுடைய நஃப்ஸை அடித்தார்கள். பயங்கரம் என்னும் கசையை கொண்டு, கசைண்ட சாட்டையை கொண்டு நம்முடைய நஃப்ஸை அவர்கள் கட்டுப்படுத்தினார்கள் என்பதாக சொல்லப்பட்ட அந்த நாதாக்கள் பசித்திருந்தார்கள், விழித்திருந்தார்கள், தனித்திருந்தார்கள். இது எல்லாம் எதை அடக்கினாங்க? நஃப்ஸை அடக்கினாங்க. நஃப்ஸை அடக்கினாங்க. ரமலானுடைய விஷயத்திலே நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாதாக்கள் நோன்பு நோற்ற விஷயங்கள் எல்லாம் நாமும் தான் நோன்பு நோக்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் சொல்லலாம். வீண் விரயம் செய்யாதீர்கள் ஒவ்வொரு திருமணத்திலும் என்று எவ்வளவோ சொல்லப்படுகிறது. தம்முடைய நஃப்ஸு கேட்கல. நம்முடைய நஃப்ஸு ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்தினாலும் தம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பெண் மக்களுடைய நஃப்ஸு அடங்கல. சொல்லப்படக்கூடிய காரணம், பெண்கள் விருப்பப்படுறாங்க, பெண்கள் அப்படி செய்ய சொல்றாங்க. இது நாளைக்கு யார் பதில் சொல்லணும்? குல்லுக்கும் ராயின் ரஅய்யத்துன் வ அன மஸ்ஊலுன். ஒவ்வொருவரும் தலைவரிலே இருந்து, நாட்டை ஆளக்கூடிய பிரதி, அதாவது பிரதமரிலே இருந்து, மாநிலத்தை ஆளக்கூடியவர், வட்டாரத்தை, எத்தனை அமைப்புகளிலே இருக்கிறோமோ அத்தனை பேரும் பதில் சொல்லணும். அவர்கள் மட்டுமல்ல, குடும்பத்துடைய தலைவர் அந்த குடும்பத்தை பற்றி சொல்லணும். இதையெல்லாம் சிந்தனை இல்லை. அருமையானவர்களே, உலமாக்கள் எவ்வளவோ சொல்லி சொல்லி உங்களை திருத்துவதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனா மென்மேலும் போய்கொண்டே இருக்கிறது. நான் அதை பற்றி பேசுவதற்கு இல்லை. திருந்துவதற்கு நம்முடைய நஃப்ஸை அடக்கினால் தான் திருந்த முடியும். நம்முடைய நஃப்ஸை அடக்கவில்லை, நம்முடைய நஃப்ஸு சொல்லும்படி நாம் நடப்போமே ஆனால் நிச்சயமாக நாம் வழிகேட்டிலே ஆகிவிடுவோம். வல்ல ரஹ்மான் ஆகி அல்லாஹ் இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை, அல்லாஹுடைய நெருக்கத்திலே செல்லக்கூடிய, வெற்றி செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும், அல்லாஹுவை மறந்த விஷயத்தை, தோல்வி அடையக்கூடிய விஷயத்தை விற்றும் பாதுகாத்து நடந்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நல்லருள் புரிவானாக. வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.